செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நகர கழக செயலாளர் பூக்கடை கேசி சரவணன் ஏற்பாட்டில் மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கழக மகளிர் அணி செயலாளர் ப. வளர்மதி, கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் எஸ். அப்துல் ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம், அயன் பாக்ஸ், வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கழக மகளிர் அணி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் புறநகர் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஆட்டையம்பட்டி பகுதியில் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வீரபாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து முன்னிலை வகித்தார். கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நடிகையுமான விந்தியா சிறப்புரையாற்றினர். அப்போது அவர் பேசுகையில், திமுக ஆட்சியில் திரும்பிய பக்கமெல்லாம் போராட்டம் நடப்பதாகவும், தமிழகம் தலை நிமிர வேண்டுமென்றால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் என்றும் பேசினார். கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. திரும்புற பக்கம் எல்லாம் போராட்டம். இப்படி தமிழ்நாடே போராட்ட களமா மாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட நல்ல பேரெல்லாம் நாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மறுபடியும் தலை நிமிர்ந்து வரணும்னா அதிமுக ஆட்சிக்கு வரணும், எடப்பாடியார் முதல்வர் ஆகணும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் நல்ல நிலைமை வரும். கரூர்ல 41 பேர் நசுங்கி செத்தாங்க. வர வச்ச விஜயும் வேடிக்கை பார்த்தா, ஆட்சி பண்ற திமுகவும் வேடிக்கை பார்த்தது. இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். கர்நாடகால அணை கட்டுறாங்க, கேரளால அணை கட்டுறாங்க. இந்த திமுக அரசாங்கம் கண்ணை கட்டி வாயை கட்டி வேடிக்கை பார்க்கறாங்க. இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மார்க்கெட் வரைக்கும் ரவுடிங்க ராஜ்யம் ஆயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில். இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். இப்படி அந்த அம்மா இருந்திருக்கணும், அம்மா இருந்திருக்கணும், அம்மா இருந்திருக்கணும்னு எல்லாம் பேசுறாங்க. அந்த அம்மா இருந்திருக்கணும்னா போன தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் சும்மா இருந்திருக்கணும். அப்போ அம்மா மாதிரி நம்ம அண்ணன் எடப்பாடியார் இருந்து ஒரு தாய்மானவரா நம்ம எல்லாருக்கும் நல்ல ஆட்சி கொடுத்திருப்பாங்க.